கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இந்த சூம் வழியாக வீட்டு கூடுகையை நாங்கள் நடத்தத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாட்களிலும் இப்படியான நல்ல சந்தர்ப்பங்களை, இப்படியான விடயங்களை எங்களுக்கு தந்தபடினால் முதலாவது என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக இப்படியான ஒரு காலகட்டங்களிலே, இறுக்கமான இந்த சூழ்நிலைகளிலே எங்களுடைய நோர்வே தேசத்தை எடுத்துக்கொண்டால் அநேகம் பேர் நாங்கள் ஒன்று சேர முடியாது, அதிலும் வீடுகளிலே நாங்கள் அதிகமாக சேர முடியாதென்ற பல சட்டங்கள், பல அரசாங்கங்கள்னாலே போடப்பட்டு இருக்கிற சில ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த நாட்களில் இப்படியான இந்த சூம் வழியாக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாங்கள் இப்படியான விடயங்கள் மூலமாக இந்த சூம் வழியாக கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து, ஜெபங்களை ஏறெடுத்து நாங்கள் இன்னுமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாரையுமே ஒரு சோர்ந்து போகத்தக்கதான அல்லது மனதிலே பலவிதமான கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைகள், இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கங்கள், பல செய்திகளை கேள்விப்படும் பொழுது இப்படியான நிலைகள் எல்லாருக்குள்ளும் வந்து போகும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் எங்கள் பலனா இருந்து கொண்டு கர்த்தர் எங்களை இந்த நாட்களிலும் எந்த விதத்திலும், அங்கே தாவீது சொல்லும் பொழுது துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இப்படியான சூழ்நிலைகளிலே நாங்களும் நடக்கிறோம், உலகத்தில் இருக்கிற மக்களும் நடக்கிறார்கள், நாங்களும் நடக்கிறோம் தான். ஆனால் தெய்வம் எங்களை நாளுக்கு நாள் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களால், அந்த பலத்தினாலே எங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலும் நிச்சயமாய் இந்த சூம் வழியாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் எங்களோடு இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாய் இந்த கூடுகைகள் மூலம் கர்த்தர் தனிப்பட்ட ரீதியாக உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நாங்கள் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். வழமையாக நான் சொல்வது போல எங்களுடைய வீட்டு கூடுகைகளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே கொடுக்கப்பட்ட அந்த தேவ செய்தியை அடிப்படையாக வைத்து நாங்கள் அந்த தேவ செய்தியிலிருந்து இன்னும் என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், அல்லது அந்த தேவ செய்தியையே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இன்னும் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு, எங்களை விட்டு கொடுப்பதற்கு ஏதுவாக அந்த செய்தியின் அடிப்படையிலே நாங்கள் இந்த வீட்டு கூடுகைகளிலே நாங்கள் தியானிப்பதுண்டு. நாங்கள் பலமையாக இப்படியாக இந்த காலகட்டங்களிலும் அதையே நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். அன்பானவர்களே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் திரும்ப நான் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் பிரத்யோகமாக விசுவாச திருமுழுக்கு சபை ஒஸ்லோ பட்டணத்திலே இருக்கிற எங்களுடைய திருச்சபைக்கு ஊழியக்காரன் மூலமாக கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள், இந்த காலங்கள், அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் விசேஷமாக இதை எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட நீங்களும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த எழுப்புதலின் ஆண்டிலே கர்த்தர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட ரீதியாகவும் எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை, தேவனுடைய வல்லமையான கிரியைகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான அதிசயமான கிரியைகளை செய்வார். அதே போல எங்களை கொண்டு தேசங்கள் இருக்கிற மக்கள் மத்தியிலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் என்ற அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எழுப்புதலின் ஆண்டு என்று கர்த்தர் தந்து விட்டார். அப்ப எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலுக்குரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நாங்கள் இருந்துவிட முடியாது. அது கர்த்தருடைய ஆலோசனை அல்ல. நாங்கள் வேதத்திலே எலியாவை, அங்கே எலியா ஆகாப்புக்கு சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்கிறது என்று சொல்லி நீ அங்கே செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 42 நாங்கள் பார்ப்போம் என்றால் 41 சொல்லுகிறார், பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி நீ போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரத்தின் முகமாய் பார் என்றான்.
என்று சொல்லி என்ன இதில் என்று நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். நான் இதை குறித்த தியானம் அல்ல, நான் இது அதாவது இந்த எழுப்புதலின் ஆண்டிலே கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாய் சொல்லிவிட்டார். ஆகவே இதைத்தான் எலியாவும் அவனுடைய காதிலே பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது என்று ஆகாப்புக்கு சொல்லிவிட்டார். ஆனால் எலியா சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அடுத்ததாக அங்கே கர்மேல் பர்வதத்திலே இருந்து அங்கே ஜெபிக்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபத்தின் பிற்பாடுதான் அங்கே பார்க்கிறோம் எப்படியாக அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தம் சொல்லப்பட்டது போல அந்த மழை வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே என்ன சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினால் இந்த எண்ணம், இந்த சிந்தனை எங்களுக்குள்ளே இருக்கிறது மாத்திரமல்லாமல் நாங்கள் அதற்காக எங்களை எப்படியெல்லாம் இந்த எழுப்புதலை நாங்கள் கண்டடையலாம், அல்லது இந்த எழுப்புதலினுடைய காரியங்களை எப்படி தேசத்திலே கொண்டு வரலாம், ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமைகளை தேவன் பக்கமாய் ஜனங்கள் திரும்பத்தக்கதாய் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாய் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள், இந்த எங்களுடைய சபை மக்கள் அநேகர் நீங்கள் இணைந்திருப்பீர்கள். நாங்கள் இதையே நாங்கள் எங்களுடைய சிந்தையிலே பதிப்போம். ஆமென். என்ற இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினால எங்களுக்குள்ளான இந்த எழுப்புதலின் சிந்தனை, எழுப்புதலை குறித்த அந்த எண்ணங்கள், செயல்கள் எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆமென். அதைத்தான் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் அந்த சமயத்திலே இவன் அங்கே எருசலேமிலே இருந்து விட்டான் என்று சொல்லப்படுது. ஆகவே நான் என்ன இவைகள் எல்லாம் ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த காலகட்டத்திலே நானும் நீங்களும் என்னத்தை சிந்திக்க வேண்டும், எதை நோக்கி ஓட வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே அதனால் தான் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாருமே தேவன் ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆலோசனைகளின் பிரகாரம் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியதும், அவர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளில் நடக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இது சம்பந்தமாகவே இந்த தேவ செய்தியும் சென்ற கிழமையிலே இருந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சென்ற கிழமையிலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எழுப்புதலுக்கான திசை. அதாவது நாங்கள் எழுப்புதலை கண்டறியத்தக்கதாக, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அந்த வல்லமைகளை, தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான கிரியைகளை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இன்னும் தேசங்களிலும் வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த 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 வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அல்லது அந்த வல்லமைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக, அந்த வல்லமைக்கு உரிய காரியங்களை சுதந்திரிக்கத்தக்கதான அந்த திசையை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும், நாங்கள் நகர வேண்டும் என்று சொல்லி ஒரு வேத பகுதியில் இருந்து தேவனுடைய ஊழியக்காரன் எங்களுக்கு சொல்லித்தந்தார். அழகாக அருமையாக எங்களுக்கு சென்ற கிழமையிலே விளங்கப்படுத்தப்பட்டது. நிச்சயமாக இன்றைய நாளிலும் இன்னும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ளே விளங்கும். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லின பிற்பாடு நாங்கள் அந்த எழுப்புதலின் ஆண்டு எங்களுக்கு எழுப்புதல் வரும் என்று விட்டு இருந்து விட முடியாது. அந்த எழுப்புதலை எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அந்த எழுப்புதலுக்குரிய அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் எப்படி நாங்கள் எழுப்புதலை கண்டடையலாம், அல்லது அந்த தேவனுடைய வல்லமைகளை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், தேவனுடைய வல்லமையான கிரியைகளை எப்படி தேசங்களுக்குள்ளே வெளிப்படுத்தலாம் என்று அன்புக்குரியவர்களே, கர்த்தர் எப்படியாக எங்களை நடக்கும்படியாய், எங்களுக்குள்ளாக எப்படியான ஒரு வழிநடத்தல்களை தருகிறாரோ அந்த வழிநடத்தலின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். அதுதான் அந்த எழுப்புதலுக்கான திசை. அதாவது அந்த எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதை நோக்கி நாங்கள் நகர வேண்டும், அல்லது அதை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் நாங்கள் வேதத்தின் பிரகாரம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏதோ நாங்கள் சும்மா எங்களுடைய எழுந்தமானத்திலே எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல நாங்கள் ஓட முடியாது, அல்லது நாங்கள் அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செயற்பட முடியாது. ஆமென். ஆகவே கர்த்தர் எப்படியான ஒரு வழிகளை சொல்லுகிறாரோ, ஆலோசனைகளை சொல்லுகிறாரோ, அதன் பிரகாரமே அந்த எழுப்புதலை நான் கண்டடையத்தக்கதாய், நானும் நீங்களும் கண்டடையத்தக்கதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் நகர வேண்டும், அல்லது ஓட வேண்டும், அதிலே நடக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். ஆமென்.
அதை நாங்கள் சென்ற வாரத்திலே பர்த்திமேயு குருடன் என்று அந்த குருடனுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து பல சத்தியங்களை படித்தோம். அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அதாவது எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு வல்லமை அவனுக்குள்ளே வெளிப்பட வேண்டும், அல்லது ஒரு அற்புதம் அவனுக்குள்ளே நடக்க வேண்டும். அங்கே அப்படியாக இருக்கும் பொழுது அவன் எப்படியாக அவன் அந்த வல்லமையை, அந்த எழுப்புதலை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அல்லது அந்த எழுப்புதலை கண்டறியத்தக்கதாக அவன் எப்படி அந்த எழுப்புதலுக்குரிய திசையை நோக்கி, அல்லது அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் ஓடினான், அல்லது அவன் நடந்தான், அல்லது அவன் செயற்பட்டான் என்பது மிகவும் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார்தான். ஆனால் நாங்களும் செயற்பட வேண்டியதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அப்படியாக செயற்படும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இங்கே பர்த்திமேயு குருடனை குறித்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரன் சொல்லியிருந்தார். எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான கிரியை வெளிப்படத்தக்கதாய், ஒரு அவனுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியம் வெளிப்படத்தக்கதாக அவன் என்ன செய்தான் என்று சொல்லி நாங்கள் மாற்கு புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 46 இருந்து நாங்கள் வாசித்தோம். 46 இருந்து அங்கே 52 வரைக்கும் சில வேத பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். எப்படியாக அவன் செயற்பட்டான் என்று சொன்னால், அங்கே நான் அந்த சில வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். 46 இருந்து, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். என்ன முதல் அங்கே சொல்லுகிறார் என்றால், அங்கே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு கூப்பிடுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, எங்களுக்கும் இயேசுவை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, தேவனை குறித்து எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எப்படியாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதையும், அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுக்குள்ளான ஒரு வல்லமையை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனுடைய வழிகளை கூட அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஊழியர்கள் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் செயற்படாமல் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த பர்த்திமேயு குருடனுடைய இந்த செயற்பாடு, இந்த அவனுடைய வழி நடத்தல் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை, எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஒரு வல்லமையை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக, தேவனுக்குள்ளாக நாங்களும் வெளியிலே உலகத்திலே மற்ற தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த விடயங்கள் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மாதிரியாக இருக்க. அன்புக்குரியவர்களே, எப்படி இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது, அப்படி என்றால் இயேசுவை அறிந்திருக்கிறான், இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறான். அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அங்கே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் இரங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினான். ஆனால் பாருங்கள், இவன் கூப்பிடத் தொடங்கின உடனே அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அடுத்த வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன்மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என்ன அன்புக்குரியவர்களே, இதிலே ஒரு எழுப்புதலுக்குரிய ஒரு ஆலோசனை என்ன என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த பர்த்திமேயு குருடன் கூப்பிட்டது போல என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன தேவனுடைய ஒரு வல்லமை எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். என்னுடைய பல விதமான ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது உலக பிரகாரமான காரியங்கள் எங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். அவ் இப்படியான பல விதமான ஒரு தேவைகளோடு இருக்கும் பொழுது நாங்கள் அந்த தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வருமா இருந்தால், அல்லது தேவனுடைய அந்த அற்புத கிரியைகள் எங்களுக்குள்ளே நடக்க வேண்டுமா இருந்தால், இந்த பர்திமேயு குருடன் கூப்பிட்டது போல நாங்கள் கூப்பிட வேண்டும். இந்த நாட்களிலே இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு கூப்பிட்டது போல இன்றைக்கு நாங்கள்
ஜெபத்தின் மூலம் நாங்கள் கூப்பிடலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக ஜெபத்தின் மூலம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த வருடத்திலே எழுப்புதலின் ஆண்டு என்று கர்த்தர் நீர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீர், இப்படியான விடயத்திலே ஒரு உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், உம்முடைய ஒரு அற்புத செய்கைகள் அற்புத கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பர்திமேயு குருடன் கூப்பிட்டது போல தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நானும் நீங்களும் நாங்கள் கூப்பிட வேண்டும். சில வேளைகளிலே பலர் ஏளனம் பண்ணுவார்கள், பலவிதமான சில தடைகள் வரலாம். எங்களுடைய சரீரமே சில வேளைகளிலே நாங்கள் கூப்பிட சில சோர்வுகளை, எங்களுக்குள்ளேயே பலவிதமான ஒரு சந்தேகங்களை கூட கொண்டு வரலாம். சாத்தான் அப்படியாக எங்களுக்குள்ளே கொண்டு வருவான். நாங்கள் எது வந்தாலும் அன்புக்குரியவர்களை, இந்த பர்திமேயு குருடனுடைய இந்த அவன் பெற்ற அந்த அற்புதமான கிரியை, அவனுக்குள்ளே வந்த அந்த எழுப்புதலினுடைய காரியத்துக்கு அவன் எங்களுக்கு மாதிரியா இருந்த விடயங்கள் என்னவென்றால், அவன் எப்படி அன்புக்குரியவர்களே அவனை தடை பண்ணின பொழுது, அதாவது இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது தடை பண்ணினார்கள். ஆனால் தடை பண்ணின பொழுதிலும் அவன் முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறார். ஆமென். அவன் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த எழுப்புதலின் ஆண்டிலே உங்களுடைய ஊழியத்திலே ஒரு வல்லமையான காரியங்கள் வெளிப்பட வேண்டுமோ, அல்லது குடும்பத்திலே ஒரு அற்புதமான கிரியைகள் வெளிப்பட வேண்டுமோ, என்ன காரியம் இந்த நாட்களிலே இந்த ஆண்டிலே இருக்கிறதோ, நாங்கள் இந்த பர்திமேயு குருடன் எப்படியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டது போல, அவன் தடை பண்ணினாலும் மற்றவர்கள் தடை பண்ணின பொழுதும் அவன் முன்னிலும் அதிகமாக இன்னும் அதிகமாய் அங்கே தேவனை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டது போல, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தொடர்ந்து தேவனை நாங்கள் நோக்கி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்திலே நாங்கள் கூப்பிடுவோம், விசுவாசத்தோடு கூப்பிடுவோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடினாலே அன்று பர்திமேயு குருடன் எப்படியான தடைகள் வந்தாலும், மற்றவர்கள் எப்படித்தான் பேசினாலும், உனக்கு இது சரிவராது, நீ எல்லாம் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, இது எந்த விதத்திலும் உனக்கு வாய்க்காது என்று சொல்லி மற்றவர்கள் பல ஆலோசனைகளை சொன்னாலும், தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில வேளைகளை உங்களை தடை பண்ணலாம். ஏன் இதற்கெல்லாம் நீ இயேசுவை கூப்பிட வேண்டும், இதெல்லாம் இது சரிவராதென்றே சொல்லியாச்சு, புறஎண்ணத்துக்கு இதுக்கெல்லாம் முடிவு வச்சாச்சு, இது எத்தனையோ பேருடைய அனுபவங்கள் எல்லாம் உனக்கு தெரியும், ஏன் இதெல்லாம் செய்கிறாய் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே உங்களுக்கு பலர் அந்த தடை பண்ணலாம். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதமான கிரியையை, அதிசயமான கிரியையை, தேவனுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படாதபடிக்கு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு தடை பண்ணலாம். ஆமென். ஆனால் தடை பண்ணினால் இந்த பர்திமேயு குருடன் எப்படியாக எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மாதிரியா இருக்கின்றால், விடாமல் நாங்கள் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல், தடை பண்ணினாலும் விடாமல் கூப்பிடுறது மாத்திரமல்லாமல் அன்புக்குரியவர்களே, அவன் எப்படியாக தன்மேல் இருந்த அந்த வஸ்திரத்தை அவன் கூப்பிட்ட பொழுது அங்கே இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படியாக யார் தடை பண்ணினார்களோ அவர்களையே அங்கே அவர்களிடத்திலே சொல்லி அங்கே அழைத்து வரும்படியாக சொன்னார். அங்கே அன்புக்குரியவர்களே, அவன் என்ன காரியம் அங்கே அழைத்து வரும்படியாக அங்கே அவர்கள் அழைத்த பொழுது, எழுந்திரு திடன்கொள் என்று சொல்லி அவனை அழைத்த பொழுது அவன் மேலிருந்த வஸ்திரத்தை எறிந்து விட்டது போல, அன்புக்குரியவர்களே, நான் சொன்னது போல தொடர்ந்து நாங்கள் கூப்பிட வேண்டும். மற்றவர்களால் இன்றைக்கு சில வேளைகளில் எங்களை குறித்த பிழையான அபிப்பிராயங்கள் வைத்திருக்கலாம். சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையின் நாங்கள் நடந்த விதங்களின் அடிப்படையிலே மற்றவர்கள் எங்களை குறித்து சிலர் கூடாத ஒரு பெயர்களை சூட்டி இருக்கலாம். இவைகள் எல்லாம் சில வேளைகளே அன்புக்குரியவர்களே எங்களுக்கு எங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற ஒரு போர்வையாக, அல்லது எங்கள் மேலே இருக்கிற ஒரு பாரமான, இதெல்லாம் இப்படியெல்லாம் நான் செய்தேனே, அல்லது இப்படியெல்லாம் கூப்பிடுகிறார்கள் என்ற இவைகள் கூட அன்புக்குரியவர்களே எங்களுக்கு அந்த எழுப்புதலை நாங்கள் கண்டடைய முடியாதபடி, அல்லது தேவனுடைய வல்லமையை நாங்கள் எங்களுக்குள்ளே அனுபவிக்க முடியாதபடி, அல்லது தேவனுடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்த முடியாதபடி இவைகளும் தடைகள் அன்புக்குரியவர்கள். அதனால்தான் அவன் எப்படியாக தன்மேல் இருந்த வஸ்திரத்தை, எப்படியாக அவன் ஒரு குருடனாயிருந்தான், பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான், அந்த பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எப்படியாக அந்த பிச்சைக்காரர்களுக்கென்று அடையாளப்படுத்தும்படியாய் அங்கே கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி அங்கே எறிந்து விட்டு, அன்புக்குரியவர்களே, இயேசுவினிடத்திலே அங்கே போன பொழுது அவன்
பார்வை அடைந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அவை என்ன இவைகளுக்குள்ளே இருந்தெல்லாம் என்னத்தை அன்புக்குரியவர்களே நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நான் சொன்னது போல யார் தடை பண்ணினாலும் நாங்கள் விடாமல் இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இன்னும் எங்கள் மூலமாய் வெளியிலே பல அற்புதமான கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக தேவனுக்குள்ளாக நாங்கள் விடாமல் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஜெபத்திலே நாங்கள் கூப்பிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அது மாத்திரமல்லாமல் மற்றவர்கள் எங்களை குறித்து வைத்த அதாவது பிள்ளையான அபிப்பிராயங்களாக இருக்கலாம், எங்களுக்கு சூட்டின ஒரு அவ பெயர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு சில வேளைகளிலே அன்பானவர்களே எங்களுடைய அனுபவங்களின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில நீ இப்படித்தான் இருப்பாய், இது எல்லாம் சில வேளைகள் ஒரு மருத்துவ ரீதியாக இருக்கலாம், அல்லது சில எங்களுடைய 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 சரீர அதாவது சரீர பிரகாரமான விடயங்கள் எல்லாம் வைத்து சில வேளைகள் எங்களை இப்படியே இருக்க வேண்டும், இதுக்கு மேலே நீ வர முடியாதென்ற சில அன்பானவர்களே மனுஷீகமான பேச்சுக்கள் உங்களுக்கு இருக்கலாம். அவைகளெல்லாம் உதறி தள்ள வேண்டும், அவைகளெல்லாம் எறிந்து விட வேண்டும். என்றால் நான் ஆண்டவராகிய இயேசுவை நான் விசுவாசித்து கர்த்தர் என்னை இந்த ஆண்டு ஒரு எழுப்புதல், ஒரு தேவனுடைய வல்லமையினால் நிறைத்து என்னை உயர்த்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அன்புக்குரியவர்களே எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிழையான மற்றவர்களால் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அகற்றி அன்புக்குரியவர்களே கர்த்தரிடத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஓடுவோமா இருந்தால் அந்த எழுப்புதலை கண்டறியத்தக்கதாக அந்த எழுப்புதலின் திசையிலே அன்புக்குரியவர்கள் அந்த வழியிலே தேவனுக்குள்ளான அந்த வழியிலே நாங்கள் நடப்போமா இருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டிலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்னும் உலகத்திலும் தேவனுக்குள்ளான அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தத்தக்கதான ஒரு வல்லமையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பர்த்திமேயு குருடனை குறித்து அழகாக ஊழியக்காரன் இன்னும் அதிகமான நல்ல விளக்கங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார். நான் இந்த சம்பவத்தை போல அன்புக்குரியவர்களே சில வேதத்திலே இன்னும் சில சம்பவங்களை நான் பார்த்தேன். அதாவது ஒரு எழுப்புதல் அல்லது தேவனுக்குள்ளான ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளவோ அல்லது அவர்கள் தேவனுடைய வல்லமையினால் அற்புதமான கிரியைகள் அங்கே வெளிப்படத்தக்கதாக அவர்கள் எப்படி தேவனுக்குள்ளாக அந்த 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 வழிகளிலே நடந்தார்கள் அல்லது அந்த அன்புக்குரியவர்களை தேவனுக்குள்ளாக அவர்கள் தேவனுடைய ஆலோசனைகளின்படி செயற்பட்டார்கள் என்று சொல்லி நான் வேதத்திலே சில சம்பவங்களை பார்த்தேன். இந்த அதாவது மாற்கு புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியும் 12 வருடமாய் இருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் எப்படியாக அவளுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்குள்ளான ஒரு அற்புதம், தேவனுக்குள்ளான அந்த 12 வருடமாக அந்த பெரும்பாடான அந்த 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 அன்புக்குரிய ஒரு இரத்த போக்கான அந்த விடயம் அங்கே நிற்காமல் எவ்வளவுத்துக்கு அவள் அவஸ்தைப்பட்டாள் என்று சொல்லி மாற்கு புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே சொல்லப்படும். நான் என்ன திருப்ப சொல்லுறேன்றால், நாங்கள் எழுப்புதலை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எழுப்புதலின் ஆண்டென்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறபடினாலே இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். முதல் கர்த்தர் எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார். ஆனால் எழுப்புதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதாவது எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது ஒரு தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான கிரியைகள் அன்புக்குரியவர்களே, மனுஷர்கள் அல்லது உலகம் அல்லது பலவிதமான மனிதர்களுடைய அனுபவங்கள் இல்லை என்ற பல முடிவுகள் கூட வைத்திருக்கலாம். இவைகள் எல்லாம் தாண்டி கர்த்தர் இந்த ஆண்டிலே பல விதமான என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்தி என்னை உயர்த்துவார், என்னை கனப்படுத்துவார். இன்னும் மற்ற ஜனங்களுக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாக என்னை பயன்படுத்துவார் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு தேவனுக்குள்ளாக இப்படியான ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்படும் 5வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 25 நாங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஆமென். இவளும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கார். எப்படி பர்த்திமேயு குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டது போல அவர் முதலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது கூப்பிட்டார். இங்கே இவளும் இயேசுவை அவள் முதல் தன்னுடைய அந்த வருத்தத்துக்கு ஒரு சுகம் கிடைக்கும்படியாக முதல் எவ்வளவோ வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாகலும் உலக பிரகாரமாக வைத்தியர்களிடம் சென்று எந்த விதத்திலும் அந்த வியாதிக்கு சுகம் கிடைக்காதனாலே இவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி எனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அன்புக்குரியவர்களே, என்ன இதனுடைய முக்கியமான காரியம் என்னென்றால், நாங்கள் எழுப்புதலை பெற்றுக்கொள்ள இவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஒரு எழுப்புதலான தேவனுடைய ஒரு வல்லமை, ஒரு அற்புதம் அங்கே வெளிப்படுவதற்கு அவளுடைய செயற்பாடு என்ன, அந்த எழுப்புதலுக்கான அந்த திசையை எப்படி நோக்கி நகர்ந்தால் அல்லது அந்த எழுப்புதலுக்குரிய அந்த திசையில எப்படியாக அவள் செயற்பட்டாள் என்று சொன்னால், அங்கே பாருங்கள், இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்ட பிற்பாடு என்ன செய்கிறாள் என்றால், அவள் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று முதலாவது அன்புக்குரியவர்களே தனக்குள்ளே சொல்லி அடுத்த கட்டமாக அவள் செயற்படுகிறாள். அல்லேலூயா. எனக்கூட்டத்துக்குள் எவ்வளவோ எனக்கூட்டங்கள் நெருக்கிக் கொண்டிருந்த பொழுதிலும், அந்த எனக்கூட்டங்கள் இயேசுவுக்கு பின்னாக அங்கே நடந்து சென்ற பொழுதிலும் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து எனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்க நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். அடுத்த வசனம் சொல்ல, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அன்பானவர்களே, என்ன இந்த விஷயத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன் என்றால், அவளுக்கும் ஒரு 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 அற்புதம் அல்லது தேவனுடைய வல்லமை, இது ஒரு எழுப்புதல் அன்புக்குரிய அவளுக்குள்ளே வெளிப்பட்ட ஒரு தேவனுடைய ஒரு எழுப்புதலுக்குரிய காரியம். அந்த எழுப்புதலுக்குரிய அந்த அற்புதமான செய்கையை அவள் சுதந்திரிக்கத்தக்கதாய் எப்படி அந்த எழுப்புதலின் திசையை நோக்கி அந்த தேவனுடைய வல்லமையை அவள் பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த வல்லமைக்கு ஆக எப்படி அவள் நடந்தாள், எப்படி அவள் செயற்பட்டாள் என்பது முக்கியம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், ஆனால் கேள்விப்பட்டு அவள் சொல்லுகிறார், ஒரு அறிக்கை செய்கிறார். ஆமென். நான் அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, அங்கே போய் எவ்வளவோ நெருக்கங்கள் ஜனங்கள் நெருக்கிக் கொண்டிருந்த பொழுதிலும் அவள் தொட்டால் சுகமடைந்தாள். அல்லேலூயா. அவை என்ன அன்பானவர்களே, மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு எங்களுக்கு எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினாலே கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்திலும் இந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருக்குள்ளாக ஒரு விசுவாச அறிக்கை செய்து, அன்புக்குரியவர்களே, தேவனுக்குள்ளாக தேவனுடைய வழிகளின் பிரகாரம் நீங்கள் நடவுங்கள். எப்படியான தடைகள் வந்தாலும், இவளுக்கு கூட எவ்வளவோ தடைகள் இயேசுவை அந்த வஸ்திரத்தை தொடுவதற்கு கூட்டம் அங்கே மிகுதியா இருந்தது. ஆனாலும் அவள் போய் தொட்டால் சுகம் பெற்றாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டு அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தருடைய அந்த வழிநடத்தலின் பிரகாரம், கர்த்தர் எப்படி ஒரு எழுப்புதலை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனுடைய வல்லமைகளை சுதந்திரிக்கத்தக்கதாய், தேவனுடைய அற்புத கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய், வெளியிலே ஜனங்கள் மத்தியிலே தேசங்களிலே அன்புக்குரியவர்களே தேவனுடைய ஒரு எழுப்புதலை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் எப்படியாக அங்கே ஆலோசனைகளை சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் என்ன நெருக்கங்கள் வந்தாலும், ஆமென், என்ன தடைகள் வந்தாலும், அன்புக்குரியவர்களே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் செயற்படும் பொழுது
அந்த எழுப்புதலை, தேவனுடைய வல்லமையை நாங்கள் சுதந்தரிக்க முடியும். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளவு தடை வந்தது, நெருக்கம், அவளுடைய வியாதியினுடைய அந்த வியாதியை பார்த்தால் அவ்வளவு ஜனங்களுக்குள்ளே போய் எப்படியாக அவள் செயற்பட்டாள் என்றால், அன்புக்குரியவர்களை, எவ்வளவு பெரும்பாடு என்று சொல்லும் பொழுது அந்த உதுரப்போக்கு பெண்களுக்கு தெரியும். அவை அப்படியான நிலையிலும் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு கர்த்தரிடத்திலே அவள் எப்படியாக வைராக்கியமாக, என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எப்படியான அன்புக்குரியவர்களே மற்றவர்கள் ஏளனமாக பலவிதமான காரியங்களை பேசினாலும், அன்புக்குரியவர்களே, கர்த்தரை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து, அன்புக்குரிய கர்த்தருடைய ஆலோசனை என்ன இந்த எழுப்புதலின் ஆண்டிலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி அவைகளை கவனித்து, அன்புக்குரியவர்களே, நாங்கள் செயற்படுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியாக இன்னும் எங்கள் மூலமாக பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அங்கே உங்களுக்கு தெரியும், எரிகோ பெரும் சுவர் அந்த இடிந்து விழுந்த சம்பவத்தை கூட உங்களுக்கு தெரியும். எப்படியாக அவர்களும் எப்படி அந்த ஒரு வல்லமையான கிரியை அங்கே அதாவது நடப்பதற்கு அவர்கள் எப்படி அந்த செயற்பட்டார்கள், அன்புக்குரியவர்கள். அதான் எழுப்புதலுக்கான திசை என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரன் அந்த அதாவது தலைப்பை கொடுத்திருந்தார். அந்த திசை, அதாவது அந்த எழுப்புதலை நான் பெற்றுக்கொள்ள எப்படி அந்த எழுப்புதலுக்குரிய அந்த திசையை நோக்கி நான் நடக்க வேண்டும், அதாவது அந்த தேவனுடைய வழி, தேவனுக்குள்ளாக இருக்கிற ஆலோசனையின் பிரகாரம் எப்படி நடக்க வேண்டும் அந்த எழுப்புதலை கண்டடைய என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இங்கே எரிகோ பெரும் சுவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அங்கே கானான் தேசத்துக்குள்ளே, அன்புக்குரியவர்களே, அங்கே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அவர்கள் போய் சேரத்தக்கதாக இங்கே எரிகோ பெரும் சுவர் அந்த அன்புக்குரியவர்களே தடையா இருந்த பொழுது அங்கே தேவனுடைய ஒரு ஆலோசனை வெளிப்படுகிறது. இப்படியாக செயற்பட்டால் இந்த தடையான இந்த எரிகோ இடிந்து விழும் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனை சொல்லப்பட்டது. அதன் பிரகாரம் அன்புக்குரியவர்களே அவர்கள் செயற்பட்டார்கள். அந்த எரிகோ பெரும் சுவர் எவ்வளவோ அதை எப்படி இந்த தடையை தாண்ட போகிறோம், அல்லது இந்த தடையை எப்படி உடையும் என்று சொல்லி அன்பானவர்களே நினைத்த அந்த நேரங்களிலே அன்புக்குரியவர்களே தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே நடந்தார்கள். அந்த எரிகோவை அந்த பெரும் சுவராக இருந்த அந்த தடை உடைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நான் இந்த வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தின் ஒரு சின்ன 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். என்ன சொல்லுகிறார்? இந்த எரிகோவை எப்படியாக நீங்கள் உங்களுடைய கையிலே நான் ஒப்புக் கொடுப்பேன், இந்த தடையை எப்படியாக உடைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்று சொன்னால், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அன்பானவர்களே, என்ன இதில் இருந்தெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், தேவனுக்குள்ளாக நீங்கள் எந்த விஷயத்தையும் இது சரிப்பட்டு வராது, இது எந்த விதத்திலும் என்ன முயற்சி எடுத்தாலும் மற்றவருக்கு இப்படி நடந்தது, இதெல்லாம் சரிவராது என்று அன்பானவர்களே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். இந்த கர்த்தர் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும்
நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த தடையை கர்த்தர் உடைப்பார். எங்களுக்கு இருக்கிற என்ன காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் அதிலே அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான கிரியையை வெளிப்படுத்துவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, விசுவாசிக்கிறது மாத்திரமல்லாமல் தேவனுக்குள்ளான எப்படியான ஆலோசனைகள் இருக்கிறதோ நாங்கள் அதன் பிரகாரம் செயற்பட வேண்டும். இந்த எரிகோ அந்த பெரும் அந்த சுவர், அன்புக்குரியவர்களே, இடிந்து விழத்தக்கதாக அல்லது அது உடைக்கப்படத்தக்கதாக அவர் தேவன் சொன்னதின் பிரகாரம் அங்கு எப்படியாக அவர்கள் துதிக்க வேண்டும், எல்லாரும் அங்கே கடைசி நாள் எப்படி ஜனங்கள் எல்லாம் ஆரவரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த ஆலோசனையின் பிரகாரம் அவர்கள் செயற்பட்டார்கள். அங்கே கர்த்தர், அன்புக்குரியவர்களே, அவைகளை எல்லாம் அந்த தடையை உடைத்து ஜனங்களை அந்த தடையை தாண்டி அன்பானவர்களே அங்கே கானானுக்கு போகத்தக்கதாய் அங்கே அந்த பிரயாணிக்கத்தக்கதாய் கர்த்தர் வழி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலிருந்து என்னத்தை அன்புக்குரியவர்கள் நாங்கள் பார்க்கலாம் என்றால், நாங்கள் துதிக்கிற பொழுது கூட அன்புக்குரியவர்களே, கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி நாங்கள் உயர்த்தும் பொழுது கூட அன்பானவர்களே, எங்களுக்குள்ளான தேவனுடைய வல்லமை, ஆமென், தேவனுடைய இயற்கை கட்பாட்பட்ட அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. பல ஆலோசனைகள் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகள் மூலம், நான் சொல்லுகிற சம்பவங்கள் மூலம், சென்ற ஞாயிற்றுக்கிழமையில ஊழியக்காரன் சொன்ன அந்த வேத பகுதிகள், பல சம்பவங்கள் மூலம் கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். ஆமென். நான் இந்த எழுப்புதலுக்குரிய அந்த திசையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். எழுப்புதல் கர்த்தர் வைத்திருக்கிறார், தேவனுடைய வல்லமையை வைத்திருக்கிறார், தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை அன்புக்குரியவர்கள் எங்களுக்காய் செய்வார். ஆனால் நாங்கள் அதை நோக்கி எப்படி ஓடுகிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படியாக அந்த தேவனுக்குள்ளான வழிகளின் பிரகாரம் நாங்கள் கடைப்பிடித்து செயற்படுகிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம் அன்புக்குரியவர்களே. ஆமென். ஆகவே தடைகள் வரும், ஆமென், பலவிதமான காரியங்கள் எங்களை குறித்து அன்புக்குரியவர்களை பல மனிதர்களுடைய பேச்சுக்கள் இருந்தாலும் நாங்கள் அவைகள் எல்லாம் உதறி தள்ள வேண்டும். எப்படி பவுளை பூச்சி அங்கே அன்புக்குரியவர்களே கவ்வின பொழுது, அங்கே கடித்த பொழுது அதை உதறிவிட்டது போல இந்த நாட்களிலும் எங்களுக்கும் பலவிதமான எங்களுடைய மனசை நோகடிக்கத்தக்கதாய் அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர முடியாதென்று சொல்லத்தக்கதான பல மனுஷர்களுடைய பேச்சுக்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்து அவைகள்லாம் உதறி போட வேண்டும். என்றால் கர்த்தர் எழுப்புதலை கர்த்தர் தருவர் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய அந்த எழுப்புதலுக்குரிய அந்த வல்லமையான கிரியைகளை எங்களுக்குள்ளே வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே அன்பானவர்களே, இப்படியான சில விடயங்களை எல்லாம் அகற்றி தேவனுக்குள்ளாய் தேவனுடைய வழிகளின் பிரகாரம் தேவனுடைய அந்த எழுப்புதலுக்குரிய அந்த திசையை நோக்கி, ஆமென், அந்த எழுப்புதலுக்குரிய அந்த வழிகளிலே அன்புக்குரியவர்களே நாங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதிலே அவர்கள் துதித்ததின் மூலம் அங்கே பெரிய எழுப்புதலின் காரியம் உண்டானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். வேதத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து ஒரு வீட்டிலே எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்று சொல்லுகிற ஒரு வீட்டுக்கு அங்கே போகிறார். அந்த இடத்திலே அங்கே அன்புக்குரியவர்களே அவர் அந்த இடத்திலே அந்த வீட்டிலே போன பொழுது அந்த குடும்பத்தார், அந்த வீட்டார், அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அவள் எப்படியாக இந்த எலிசா தீர்க்கதரிசியை தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று அவன் அறிந்து அவள் எப்படி அந்த மனுஷனை பராமரித்தாள் என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்படுது. நான் இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும், அதிகமான அநேக காரியங்கள் இருக்கிறது. அதிலே அன்புக்குரியவர்களே, எலிஷா அங்கே அந்த வீட்டிலே இருந்த பொழுது எப்படி அந்த சுனேம் என்று சொல்லுகிற அந்த ஸ்திரீ அல்லது அந்த பெண் எப்படியாக இந்த மனுஷனை பராமரித்து அவருக்குரிய காரியங்களை செய்த பொழுது அந்த எலிசா தீர்க்கதரிசி இவருடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு குறையை கண்டுபிடித்து, அதாவது பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் அங்கே அவர்களுக்கு பிள்ளை அங்கே உண்டாகத்தக்கதாய் அங்கே ஆசீர்வதித்து ஜெபித்து அன்புக்குரியவர்களே அவர்களை விட்ட பொழுது அவர்களுக்கு பிள்ளை உண்டானது என்று சொல்லி அல்லது பிள்ளை பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக வார்த்தை இருக்கு. நான் வாசிக்கையில் நான் சொல்லுகிறேன். இப்படி இருக்க அன்புக்குரியவர்களே அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆனால் வளர்ந்து அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளை செத்து விட்டது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிற. நான் அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிக்க என்ன இதிலிருந்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த செத்த பிள்ளை
உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக அந்த சூனேம் ஊராளாகிய அந்த ஸ்திரீ எப்படியாக தேவனுடைய அந்த மனுஷனை அவன் விடாமல் பிடித்தால், அல்லது அவனிடத்தில் எப்படியாக போய் அந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கும்படியாய் செயற்பட்டாள் என்று சொல்லித்தான் நான் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27 இருந்து நாங்கள் வாசிக்கலாம். 27 இருந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 27 இருந்து நாங்கள் வாசிக்கலாம். வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் தான், மன்னிக்கவும், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 27 இருந்து நாங்கள் வாசிக்கலாம். வாசிக்கிறேன் பாருங்கள். அல்லது சரி, 18 வாசிப்போம். அந்த பிள்ளை வளர்ந்தார். நான் சொன்னது போல எலிசா அங்கே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிள்ளை உண்டானது. பிள்ளையை பெற்றார்கள். பிள்ளை வளர்ந்தது. நீங்கள் அதுக்கு முன்பாக வசனங்களை வாசிக்கலாம். 18 பாருங்கள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற இடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரிடத்தில், இவன் தாயிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்கார் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டிய இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனாள். எங்கே போனால், இந்த தன்னுடைய பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே வெளிப்பட வேண்டும், தேவனுடைய அற்புத கிரியை அங்கே பிள்ளைக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி எப்படியாக அந்த ஒரு எழுப்புதலுக்கான அந்த திசையை நோக்கி அன்புக்குரியவர்கள் அந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவிடத்திலே அங்கே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனத்துக்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால், அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். அன்புக்குரியவர்கள், இங்கே பாருங்கள், தேவனுடைய மனுஷனிடத்திலே அந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கும்படியாக தேவனுடைய ஒரு வல்லமை வெளிப்படும்படியாக அவள் வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு வந்தால், இங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலே அங்கே அவரிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்பதை அவள் விசுவாசித்து வந்தால், தேவனுடைய அந்த மனுஷனுடைய காலை பிடித்த பொழுது கேயாசி என்ன செய்கிறாள்? அவளை விலக்கிவிட அங்கே சொல்லப்படுகிறது வந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இங்கும் கூட அன்புக்குரியவர்களே, சில வேளைகளை அவளை தடை பண்ணும்படியாக அந்த மனுஷனை, அதாவது தேவனுடைய மனுஷனை பிடிக்காதபடிக்கு தடை பண்ணும்படியாக அவன் செயற்படுகிறான். ஆனால் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டுமென்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றால், அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து
அவள் பின்னே போனான். பாருங்கள் அன்பானவர்கள், என்ன இதில் சொல்லுகின்றால், அங்கே எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனிடத்திலே சுனேமியால் வருகிறாள், பிள்ளையை உயிர்ப்பிக்க வேண்டும், தேவனுடைய வல்லமை பிள்ளைக்குள்ளே வெளிப்பட வேண்டும், தேவனுடைய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் பிள்ளைக்குள்ளே நடக்க வேண்டும், அது உம்மால் தான் முடியும் என்பதை அவள் விசுவாசித்து அன்புக்குரியவர்களே அந்த இடத்திலே செயற்படுகிறாள். ஏனென்றால் கேயாசிட்டே அங்கே எலிசா சொல்லுகிறான், நீ போய் அந்த பிள்ளை இடத்திலே என் தடியை கொண்டு போய் வை. அப்பொழுது அவன் அங்கே அதாவது கேயாசிட்ட சொல்லுகிறார், இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமல், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். ஏனென்றால் அவனுடைய தடியை வைத்தால் அவன் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அந்த கேயாசிட்ட சொன்னாலும் இந்த சுனேமியால் அந்த தேவனுடைய மனுஷனை அவள் விடவில்லை. நீர்தான் அங்கே வந்து அன்புக்குரியவர்களே பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், உம்மால் தான் அது முடியும் என்று சொல்லி அவளை விடவில்லை என்று சொல்லி அந்த 30வது வசனம் சொல்கிற, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். அல்லேலூயா. இதற்கு பிற்பாடு அன்புக்குரியவர்களே பிள்ளை அங்கே உயிர்ப்பிக்கப்பட்டான், அங்கே மரித்த பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன இதிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த சுனேமியாளுடைய அன்பானவர்களே பிள்ளைக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய், பிள்ளைக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தல் நடக்கத்தக்கதாக எப்படி எதை நோக்கி அவள் ஓட வேண்டுமோ அல்லது எதை அவளுடைய நோக்கமாக இருந்ததோ அதை அவள் விடவில்லை. எவ்வளவோ அன்புக்குரியவர்களே சில வேளைகளே கேஆசிட்ட சொல்லும் பொழுது, ஓகே அப்போ கேஆசியோட போய் பார்ப்போம், பிள்ளைக்கு அவள் மூலமாக ஏதாவது வந்துவிடும், சுகம் வந்துவிடும் என்று அவள் எந்த விதத்திலும் தடுமாறவில்லை. தேவனுடைய மனுஷன் நீர் வந்து அங்கே பிள்ளைக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும், அது ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களை எப்படி அவளுடைய அந்த 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 திசை எழுப்புதலுக்குரிய அல்லது அந்த பிள்ளை உயிர்ப்பிக்கப்படத்தக்கதான அந்த திசையிலே அந்த அந்த வழியிலே அவள் எவ்வளவுக்கு உறுதியா இருந்தாள் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. எப்படி அவள் விடாப்பிடியா இருந்து தேவனுடைய மனுஷனை அங்கே கூட்டிக் கொண்டு போனால் பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, நாங்கள் எழுப்புதலை கண்டுகொள்ளத்தக்கதாய், அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான கிரியைகள், ஒரு தேவனுடைய வல்லமைகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் தேவனுடைய வழிநடத்தலின் பிரகாரம், தேவனுடைய ஆலோசனைகளின் பிரகாரம் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் நடந்தார்களோ அதே போல வைராக்கியமாய் அன்புக்குரியவர்களே, ஆமேன், இந்த சுனேமியால் எப்படியாக வைராக்கியமாய் போய் தேவனுடைய மனுஷனிடத்திலே அங்கே போய் நீர் வந்து பிள்ளையை சுகமாக்க வேண்டும் என்று அவள் எப்படி விடாப்பிடியாய் ஆமேன் அவள் செயற்பட்டது போல நாங்களும் கர்த்தரிடத்திலே எங்களுடைய அப்பாவிடத்திலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் நடக்க வேண்டும், என் மூலமாய் தேசத்திலே ஒரு எழுப்புதல் தேவனுடைய வல்லமை வெடிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே நாங்கள் தேவனை விடாப்பிடியாக அவரை நாங்கள் பற்றி கொண்டு அவரிடத்திலே நாங்கள் கூப்பிடும் பொழுது, கேட்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே இந்த நாட்களிலும் இந்த தேவ செய்தியின் அடிப்படையிலே நாங்கள் செயற்பட வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். பர்த்திமேயு குருடன், அவன் குருடனாய் இருந்து ஆண்டவர் வந்து சுகப்படுத்துவார் என்று சொல்லி அவர் இருக்கவில்லை. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு எப்படி செயற்பட்டது போல இந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திலே போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுது சொஸ்தம் அடைந்தது போல அன்பானவர்களே, எரிகோ பெரும் சுவரை எப்படி தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் அங்கே அவர்கள் துதித்த பொழுது பெரிய தடை, இது எப்படி அகலும், இது எப்படியா இந்த தடையை தாண்டி போவோம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்புக்குரியவர்களை யோசித்திருக்கலாம். கர்த்தர் சொன்ன ஆலோசனையின் பிரகாரம் அங்கே செயற்பட்டார்கள், அந்த தடை உடைந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்ப இதில் பார்த்தது போல சுனேமியால் தன்னுடைய பிள்ளையை உயிர்ப்பிக்கும்படியாக எப்படி அந்த தேவனுடைய மனுஷனிடத்திலே அவள் போய் அன்புக்குரியவர்களே அவனை அழைத்து வந்தது போல, அழைத்து வந்து உயிர்ப்பித்தது போல கர்த்தருக்குள்ளாக அன்பானவர்களே நானும் நீங்களும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு கர்த்தருடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தேசங்களிலே பெரிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் ஒரு
கொஞ்ச நேரம் இந்த வேளையிலும் கூட கேட்ட இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் செயற்பட வேண்டியது மிகவும் முக்கியம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் வேதத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். ஆகவே இந்த நாட்களிலும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எழுப்புதல் எப்படியெல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் அங்கே மனுஷர்களுக்குள்ளே வெளிப்பட்டது, தேசங்களுக்குள்ளே வெளிப்பட்டது. இன்னும் இந்த பூமியிலே வாழ்ந்த மனிதர்களும் கூட எப்படியெல்லாம் அவர்கள் மூலமாய் ஒரு எழுப்புதல் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது என்பதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய தேவனுக்குள்ளாய் செயற்பட்ட செயற்பாடுகள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நாங்கள் அப்படியாக அறிந்திருக்கிற நாங்கள் அப்படியே இருந்து விடக்கூடாது. நாங்களும் செயற்பட வேண்டும். நாங்களும் அன்பானவர்களை தேவனுக்குள்ளா எப்படியெல்லாம் செயற்பட வேண்டுமோ அப்படியாக நாங்கள் ஜெபத்தினாலே தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நாங்கள் பர்த்திமே குருடனிலிருந்து பார்த்தோம். ஆமேன். எப்படி அந்த 12 வருடமான அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் எப்படியாக ஒரு அறிக்கை செய்து தீர்மானம் பண்ணி அங்கே கர்த்தரை எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு தடைகள், தன்னுடைய அந்த வியாதியினுடைய எவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அன்புக்குரியவர்களே விடாமல் அந்த நெருக்கத்திலும் கர்த்தரை தேடி அங்கே கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டது போல நாங்களும் என்ன தடைகள் வந்தாலும் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டிலே கர்த்தரை விடாப்பிடியாக நாங்கள் பற்றி கொண்டு, அன்பானவர்களே, எங்களுக்கு மற்றவர்கள் சொல்லுகிற, மற்றவர்கள் சொன்ன எந்த வார்த்தைகளையும் எங்களுடைய மனதில் வைக்காதபடி, எங்களுடைய சிந்தைகளில் வைக்காதபடி எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு, ஆமேன், உதறி தள்ளிவிட்டு, கர்த்தர் எனக்காக இந்த ஆண்டு ஒரு காரியத்தை செய்வார். ஆமேன். என்னுடைய குடும்பத்திலே என்ன தேவை இருக்கிறதோ, சில வேளைகளில் பிள்ளைகள் தேவையா இருந்தால் இந்த பிள்ளையை தருவார். ஆமேன். மற்றவர்கள் சொல்லலாம், இனி உனக்கு சரிவராது, உன்னுடைய கற்பம் அடைத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லலாம் அன்புக்குரியவர்கள், அல்லது இந்த வியாதி உனக்கு மாறாது என்று சொல்லி இருக்கலாம். ஆமேன். கர்த்தரை விசுவாசித்த அன்புக்குரியவர்களே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். இப்படியான தடைகள் வந்தாலும் தொடர்ந்து கூப்பிடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தடைகளை உடைத்து, ஆமேன், கட்டுக்களை உடைத்து அன்பானவர்களே பெரியொரு வல்லமையை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வெளிப்படுத்துவார். ஆமேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே அப்பா, இந்த சூம்பலியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய எழுப்புதலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளத்தக்கதாய், அனுபவிக்கத்தக்கதாய், தேசங்களிலே அநேக ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை இப்படியாக இருக்கிறது. கர்த்தர் ஜீவிக்கிறார். கர்த்தருக்குள்ளான காரியங்களை நாங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்தி ஜனங்களை உம்மண்டை இழுத்துக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாட்களிலும் அந்த எழுப்புதலுக்குரிய ஆண்டவரே அந்த வழிகளிலே ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டும், அந்த திசையை நாங்கள் நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாளும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்ட அந்த செய்தியின் அடிப்படையில் அப்பா எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, என்ன தடைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நிலவரங்களிலே எங்களுடைய வாழ்க்கைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உத்தறி தள்ளிவிட்டு, மனுஷர்களால் சொல்லப்பட்ட காரியங்கள் பேச்சுக்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உத்தறி தள்ளிவிட்டு கர்த்தாவே உம்மிலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அற்புதங்களை சுதந்தரிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளிலும் பேசின ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காய், பல வேத சம்பவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வருகிற நாட்களிலே உமக்குள்ளாக ஆண்டவரே செயற்பட கர்த்தர் நீங்கள் வைக்கப்படுவதற்காய், செயற்பட்டு உம்முடைய பெரிதான எழுப்புதலை கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களை நடத்தப்படுவதற்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.